உங்கள் அனைவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளுக்கு நான் வரவேற்கிறேன். இந்த நாளிலே விசேஷ விதமாக நம் மத்தியிலே அருமையாக வந்திருக்கிற நமது அற்புதமான இந்த நேரத்தை அவர்கள் எங்களுக்காக பயன்படுத்தி வந்திருக்கிற சபாநாயகர் திரு ஏசிடி பிரபாகரன் ஐயா அவர்களை எங்களுடைய குழுவின் சார்பாக நாங்கள் வரவேற்கிறோம். Sir, your presence here is more valuable. நீங்கள் வந்திருக்கிறது எங்களுக்கு பெரிய பெருமை. ஆண்டவர் உங்களுக்காக உங்களை ஆசீர்வதிப்பதாக. இந்த படம் எடுக்க வேண்டிய நோக்கம் என்ன என்றால், நாங்கள் 25 ஆண்டுகளாக இந்த பிரஜாபதியை நாடகமாக நாங்கள் போட்டு வந்தோம். ஆண்டவர் 1999ஆம் ஆண்டு என்னிடத்தில் பேசி இந்த நாடகமாக இதை செய்ய வேண்டும் என்று எனக்கு கட்டளையாக சொன்னார். ஆனால் அப்பொழுது நாடகம் குறைவாக இருந்த நேரம், நாடகங்கள் சிறுக சிறுக அழிந்து கொண்டே இருந்த நேரத்தில் ஆண்டவர் இதை குறித்து சொன்னபோது இதில் எனக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்தது. ஆனால் இதை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று அவர் கொடுத்த கட்டளைக்கு நான் கீழ்ப்படிந்து இந்த நாடகத்தை முதல் ஒரு அரை மணி நேரம் அந்த நேரத்தில் நாங்கள் போட்டு வந்தோம். நாளடைவில் இது பெருகி 3 மணி நேரம் இந்த நாடகத்தை போடுவதற்கு ஆண்டவர்களுக்கு கிருபை அளித்தார். இது நாங்கள் having in 4 languages, 4 லாங்குவேஜில் இந்த நாடகத்தை நாங்கள் போட்டோம். தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, இங்கிலீஷ் ஆகிய 4 லாங்குவேஜில் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த நாடகத்தை நாங்கள் எல்லா பகுதியிலும் இந்த நாடகத்தை நாங்கள் போட்டிருக்கோம். ஆனால் சமீபத்தில் ஆண்டவர் என்னை கூப்பிட்டு இதை திரைப்படமாக எடுக்க வேண்டும். ஏனென்றால் நாம் சொல்லுகிற இந்த காஸ்பல், என்னுடைய இந்த நாடகம் பெரும்பாலும் காஸ்பலை, அந்த ஆண்டவருடைய அந்த காஸ்பலை எடுத்து செல்வதற்காக பயன்படுத்தப்பட்ட நாடகம் இது. ஆகினால் இது ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப குறைவான காலத்தில் இது கடந்து போய்கொண்டிருக்கு. நமக்கு இப்போ அதை இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக செய்ய சொல்லும்போது சினிமா ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல் மீடியா. அதனால் ஆண்டவர் என்னை குறித்து சொல்லும் போது இதில் நீங்கள் சினிமாவை எடுக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு கட்டளையிட்டார். ஆகவே நாங்கள் என்ன செய்தோம், அந்த கட்டளை கீழ்ப்படிந்து இந்த நாடகத்தை நாங்கள் எடுப்பதற்கு, சினிமாவாக எடுப்பதற்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுத்திருக்கிறோம். இதில் எங்களுக்கு தேவைகள் அதிகமானாலும் விசுவாசத்தோடு we are doing it only by faith only. ஒரு விசுவாசத்தோடு தான் அதை நாங்கள் செய்துட்டு இருக்கோமே தவிர வேற எங்களுக்கு எந்த விதமான பின்புலங்கள் எதுவுமே கிடையாது. ஆனால் அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. இப்பொழுதும் இந்த ட்ரெய்லரை எடுப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார். இதுக்கு ஆன செலவு கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் இதற்கு ஆச்சு. ஆனால் எல்லாவற்றையும் தேவனே சந்தித்தார். அதுதான் ஒரு பெரிய மட்டுமே. நாங்கள் யாரிடத்திலும் போய் டொனேஷன் வாங்கல, யாரிடத்திலும் கேட்கல. இது நடந்திருந்த அற்புதம் எங்களுக்கு மிகுந்த ஒரு ஒத்தாசையா இருந்தது. இதன் மத்தியில இதற்கு உதவியா இருந்தவர் எங்களுக்கு சினிமாட்டோகிராஃபர் செலின் அவர்கள். எதிர்பாராத நேரத்தில் அவர் எங்களை விட்டு பிரிந்து போய்விட்டார். ஆனாலும் அவருடைய ஆத்மா நிச்சயமாக இதை எடுத்து முடிக்க வரைக்கும் மேல இருந்து எங்களுக்காக அவர் பிழை பண்ணுவார்னு நினைக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேவனுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக.